வணக்கம். இதில் அங்காஃப் ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார விநியோக தடை குறித்து வெளியான அறிவித்தல். கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது இந்திய கடற்படை கப்பல். தைவான் விவகாரத்தில் சீனா எச்சரிக்கை, ட்ரம்ப் சொல்வது என்ன? காங்கோவில் தீவிரமாக பரவும் எபோலா வைரஸ், 65 பேர் உயிரிழப்பு. ஒப்பந்தத்தை ஏற்காவிட்டால் ஈரான் அழிக்கப்படும், ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி அதிகரிப்பு, ரஷ்யா தெரிவிப்பு. வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். தொடர்பென விரிவான செய்திகள். பொருளாதார நெருக்கடி இன்னும் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை எனினும் வெசாக் மாதத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வலுசக்தி நெருக்கடியால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசாங்கம் அதனை முகாமைத்துவம் செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு சேவையை சிறந்த முறையில் முன்னெடுத்து செல்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் 6வது கூட்டம் நேற்று பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் மக்கள் மீது மேலதிக சுமை விழாதவாறு வலுசக்தி தொடர்பான செலவுகளை அரசாங்கமே பொறுப்பேற்று ஒரு நிலையான முகாமைத்துவ செயல்முறையை முன்னெடுத்துள்ளது. எதிர்வரும் வெசாக் வாரத்தில் மக்களுக்கு தடையின்றி மின்சாரத்தை வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எனவும் பிரதமர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசாங்கத்தின் முறையான திட்டமிடல் காரணமாகவே பாரிய மின்சார நெருக்கடியை தவிர்க்க முடிந்ததாகவும் பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட IOS சாகர் சர்வதேச கடற்படை பயணத்தின் ஒரு அங்கமாக இந்திய கடற்படை கப்பலான சுனைனா நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. நட்புறவு பாலம் என்னும் தொடிப்பொருளில் முன்னெடுக்கப்படும் இந்த விசேட பயணத்தில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தை சேர்ந்த 16 நட்பு நாடுகளைச் சேர்ந்த 38 கடற்படை வீரர்கள் ஒரே குழுவாக இந்த கப்பலில் பயணித்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளனர். இந்த பயணத்தில் பங்களாதேஷ், இந்தோனேஷியா, கென்யா, மலேசியா, மாலைத்தீவு, மொரிசியஸ், மொசாம்பிக், மியான்மர், சிங்கப்பூர், சிஎஸ், தென்னாப்பிரிக்கா, தான்சானியா, தாய்லாந்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த கடற்படை அதிகாரிகள் மற்றும் மாலுமிகள் உள்ளடக்குகின்றனர். இந்திய உயரஸ்தானிகள் ஆலயமும் இலங்கை கடற்படையினரும் இணைந்து இந்த பயணத்தின் விவரங்களையும் 16 நாடுகளின் கடற்படையினரை நேரில் சந்தித்து கலந்துரையாடும் விசேட வாய்ப்பினையும் ஊடகங்களுக்கு ஏற்படுத்தியிருந்தனர். இதன்போது இந்திய கடற்படையினர் இலங்கை கடற்படையினரால் பாரம்பரிய முறைப்படி வரவேற்கப்பட்டதுடன் இருதரப்பு உறவை மேம்படுத்தும் வகையில் நினைவுச் சின்னங்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இந்திய கடற்படையின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் தற்போது அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்தியாவின் கொச்சியில் உள்ள விசேட பயிற்சி பள்ளிகளில் 20 நாட்கள் வழங்கப்பட்ட தரைவழி பயிற்சிகளுடன் இந்த பயணம் ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து கடலில் 50 நாட்கள் தொடர்ச்சியான பயணங்கள் மற்றும் கூட்டு பயிற்சிகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டன. இந்த பயணத்தின் போது 16 நாடுகளைச் சேர்ந்த வீரர்களும் தங்களின் கூட்டு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுடன் அவசர காலங்களில் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயற்படுவது என்பது தொடர்பான நிலையான நடைமுறைகளையும் பரிமாறிக்கொண்டனர். எதிர்காலத்தில் தேவை ஏற்படும் பட்சத்தில் ஒரு பொதுவான தளத்தில் நின்று கூட்டு பாதுகாப்புடன் செயற்படுவதற்கான வலுவான அடித்தளம் இதன் மூலம் இடப்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 3 நாள் பயணமாக சீனா சென்றிருந்தார். சீன அதிபர் ஜி ஜின்பிங், டொனால்ட் ட்ரம்ப் இடையிலான பேச்சுவார்த்தையின் போது தைவான் விவகாரம் முக்கியத்துவம் பெற்றது. இருவரின் சந்திப்பின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங் ட்ரம்பிடம் சீனா அமெரிக்கா இடையிலான உறவில் தைவான் என்பது மிக முக்கியமான மற்றும் உணர்ச்சிகரமான விஷயம். இதை சரியாக கையாண்டால் மட்டுமே இரு நாட்டு உறவு நீடிக்கும். தவறும் பட்சத்தில் இரு நாடுகளும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் சூழல் உருவாக்கிவிடும். இது ஒட்டுமொத்த உறவையும் பேராபத்தில் தள்ளும் என கூறியிருந்தார். தைவானுக்கு பல பில்லியன் கணக்கில் ஆயுதம் தொகுப்பு வழங்க ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கியிருந்தது. ஜி ஜின்பிங்கின் இந்த நேரடியான எச்சரிக்கைக்கு பிறகு அமெரிக்கா ஆயுத விற்பனை திட்டத்தை முன்னெடுத்து செல்லுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் தைவானுக்கு ஆயுத தொகுப்பு வழங்கும் முடிவை முன்னெடுத்து செல்ல வேண்டுமா இல்லையா என்பதை குறித்து இன்னும் தீர்மானிக்கவில்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தைவான் தனி சுதந்திர நாடாக விளங்கி வருகிறது. ஆனால் அது தங்களுடைய பிராந்தியம் என்று சீனா தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் நோய் தீவிரமாக பரவி வருகிறது. அந்நாட்டில் கடந்த 1976ஆம் ஆண்டு முதல் முறையாக எபோலா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டது. அதன் பிறகு பல முறை எபோலா வைரஸ் பரவல் ஏற்பட்ட நிலையில் தற்போது 17வது முறையாக மீண்டும் காங்கோவில் எபோலா நோய் தொற்று பரவி வருகிறது. இதற்கு முன்பு கடந்த 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட எபோலா தொற்று பரவல் காரணமாக காங்கோவில் சுமார் 1000 பேர் உயிரிழந்தனர்.
இந்நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள எபோலா வைரஸ் பரவலால் இதுவரை 65 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக காங்கோவின் இடூரி மாகாணத்தில் சுமார் 246 பேருக்கு தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. ஈரான் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த நாடு முற்றிலும் அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதை அனுமதிக்க முடியாது, அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் அல்லது அவர்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதை சீன அதிபர் ஜி ஜின்பிங் விரும்புகிறார். என்னால் எவ்விதத்திலாவது உதவ முடிந்தால் நான் உதவ விரும்புகின்றேன் என்று கூறினார். ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை சீனாவும் விரும்பவில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதி அதிகரிப்பு தொடர்பாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி அதிகமாக உள்ளது என்பதை தெளிவாக காட்டுகிறது. இந்தியா தரப்பில் விருப்பம் காரணமாக கச்சா எண்ணெய் அதிகரித்துள்ளது. ரஷ்ய கச்சா எண்ணெய் நிறுவனங்களை வெளியேற்றும் வகையில் உலகின் எரிசக்தி வளங்களை ஏகோபோகமாக்க அமெரிக்கா முயற்சி செய்கிறது. ஒவ்வொரு எரிசக்தி வழிகளையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சி செய்கிறது என செர்ஜி லாவ்ரோவ் கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.